श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्रीमद् भगवद गीता ஏழாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாசக்தமனாः பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயः असंशयं समग्रं मां यथा ज्ञास्यसि तच्छृणु. 18 அத்தியாயங்களோட கூடியிருக்கிற ஸ்ரீமத் பகவத்கீதை 3 பாகங்களாக பிரித்து பேசும்போது 3 ஷட்கங்களாக சொல்லப்படுறது. முதல் 6 அத்தியாயங்களும் சேர்ந்து அதுக்கு பேர் முதல் ஷட்கம். இந்த முதல் ஷட்கத்தினை நம்ம 2 மாதம் முன்னாடி பார்த்து முடிச்சிருக்கோம். 2வது ஷட்கம் 7வது அத்தியாயத்தினை கூட தொடங்கியிருக்கோம் 1 மாதம் முன்னாடி. நடுவில் இந்த லாக்டவுன் பீரியட்னால ஒரு கிளாஸ்னு என்னென்ன ஆரம்பித்தோமோ அதை முடிக்கணுமனி நாரத பக்தி சூத்திரம் அப்புறம் பாகவதம் 4வது ஸ்கந்தத்தினை முடிச்சிருக்கோம் நேற்றுக்கு. இன்னைக்கிலிருந்து நம்ம இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையுடைய 7வது அத்தியாயத்தினை சிரவணம் பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். இந்த முதல் 6 அத்தியாயங்களுக்கு துவம்பத விசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு முதல் வகுப்பு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கேன். இந்த முதல் 6 அத்தியாயங்களுக்கு இன்னொரு பேர் வந்து குஹ்ய சாஸ்திரம். குஹ்யம்னா ரகசியமான ஒரு வித்யை. ஏன் ரகசியமான வித்யா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த பேர் இங்கே சொல்கிறதுக்கு காரணம் 15வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணரே 3வது ஷட்கம், இந்த 3வது 6 கடைசி 6 அத்தியாயங்களுக்கு சேர்த்து சொல்லும்போது பகவான் வந்து குஹ்யதம சாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அத்தியாயம் கடைசியில் இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக அப்படின்னு. அப்போது பகவான் திருஷ்டியில் அந்த கடைசி 6 அத்தியாயங்கள் 3வது ஷட்கம் குஹ்யதம சாஸ்திரமாயிருந்தால், இப்போ இந்த முதல்து என்ன ஆகும், 2வது ஷட்கம் என்ன ஆகும்? முதல் ஷட்கம் குஹ்ய சாஸ்திரமாயிருக்கணும். அந்த குஹ்ய சாஸ்திரம் ஏன் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, துவம்பத அர்த்தந்தா விசாரணம் பண்ணுறது அப்படின்னா என்ன பற்றி, உன்னு பற்றி அப்படின்னா அகம் பதத்துடைய விசாரம். அகம் பிரம்மாஸ்மினே மகா வாக்கியம் எடுத்துக்கிட்ட, தத்துவமசி மகா வாக்கியம் எடுத்துக்கிட்டால் துவம்பத விசாரம். இந்த துவம்பதமோ அகம் பதமோ உபயோகப்படுத்துகிறோம் தவிர நீ நான் அப்படின்னு இதோடைய சரியான அர்த்தம் என்ன, அந்த நான் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம யாருமே விசாரணை பண்ணல. அதனால தான் இது பற்றி எனக்கு சரியாக தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு இது முன்னாடி வரைக்கும் முயற்சி பண்ணல. சாஸ்திரம் இப்போது சொல்கிறது, நீ என்ன யாரு தெரியுமா, அகமணி சொல்லிக்கிறிய யாருன்னு தெரியுமா, அந்த தெரியாதது நாங்கள் தெரிவிக்கிறேன்றார் குரு பகவான் கிருஷ்ணர்.
அதனால் குஹ்ய சாஸ்திரம். அந்த குஹ்ய சாஸ்திரத்தினை முடிச்சிட்டு நம்ம அதில் என்னதான் படித்தோம், என்ன அதை ஞாபகப்படுத்திக்கிட்டாதான் அந்த முதல் ஷட்கத்துக்கு ரெண்டாவது ஷட்கத்துக்கு கனெக்ஷன். இது ஆல்ரெடி முதல் வகுப்பில் பேசியிருக்கேன். ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே இடம் விட்டு போனதுனால எனக்கு நானும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக்கலாம். 6வது அத்தியாயத்தில் 3/4 பாகம் வரைக்கும் முக்கியமாக விஷயங்கள் பேசினது என்னன்னா 2 விஷயங்களன்னு பிரதிபாதனம் செய்யப்பட்டது. 2 விஷயங்களன்னு பிரதிபாதனம் பண்ணது அப்படின்னா நிர்தாரணம் பண்ணியிருக்கேன். ஒன்று யோகின கர்ம குருவந்தி சங்கம் தியக்த்வாத்ம சுத்தயே. அங்கே ஒரு மனிதன் லோகத்தில் தானும் நானும் நினச்சிட்டு லோகத்தில் ஈடுபடுற இந்த மனுஷனும் அவனு கர்மத்தினை செய்யாமல் யாரும் இருக்க முடியலை. அவனு கர்மத்தினை செய்யும்போது அவனும் கர்ம யோகி ஆயிடுறான். அதனால் அந்த கர்மத்தினை யோகமாக மாற்றுகினவங்களை கர்ம யோகிகள். அந்த யோகினஹா கர்ம குருவந்தி, அவங்க கர்மத்தினை பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய எந்த பற்று இல்லாமல் சங்கம் விட்டுட்டு அவங்களுடைய அந்தர்சுத்தி மனசுத்திக்காக செய்வாங்க. இதுதான் முக்கியமாக பிரதிபாதிக்கப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் இந்த 5வது அத்தியாயத்தில் கடைசியில் ஆரம்பித்து இந்த 6வது அத்தியாயத்தில் 3/4 பாகம் வரைக்கும் என்ன பேசியிருக்காருன்னா, இனிமே அவனும் அப்படி சித்த சுத்தி ஏற்பட்ட அந்த மனுஷனும் அடுத்ததாக அந்த சுத்தமான ஏகாக்கிரமான சித்தத்தினை தியானத்துக்கு உபயோகப்படுத்திட்டு அவனும் ஸ்வரூபத்தினை உணரணும். அதனால் அங்கே செல்ஃப் டிசிப்ளின் பற்றி 6வது அத்தியாயம் முக்கியமாக தியான யோகம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எதுக்குன்னா செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் விசாரணை பண்ண முடியும். விசாரணை பண்ணாதான் காட் ரியலைசேஷன், இது செல்ஃப் ரியலைசேஷன் ஆர் காட் ரியலைசேஷன் ஒரு மனிதனுக்கு ஏற்படும். அந்த காட் ரியலைசேஷன் என்ன అనేది சுருக்கமாக என்ன சொல்லப்பட்டதுன்னா சமத்வந்தா காட் ரியலைசேஷன். சமத்வந்த நான் சொல்கிற இந்த கருத்துகள் எல்லாமே அந்த 6வது அத்தியாயத்தில் கடைசியில் துக்க சம்யோக வியோகத்திலிருந்து ந விசால்யதே. இந்த சமத்துவம் யோக உச்சத்தை అనేది 2-3 இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணி 6வது அத்தியாயத்தில் கூட சொன்னதுனால இதுக்கு பேர் தான் எஸ்டாப்ளிஷிங் இன் யோகா. எஸ்டாப்ளிஷிங் இன் யோகான்னு என்ன, தம் வித்யா துக்க சம்யோகம் வியோகம் யோக சங்கிதம். refusing to become miserable is called establishing in the yoga. எல்லாம் சுவாமிஜி சொல்கிற கருத்துக்கள் தான், பகவத்கீதையில் இருக்கிறது தான். சம்ஸ்கிருதத்தினே இப்படி இங்கிலீஷு தமிழில் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் refusing to become miserable is called establishing in yoga. அந்த சமத்துவ ஸ்திதிக்கு பேர் தான் காட் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி 6வது அத்தியாயத்து கடைசியாக அங்கே அப்படியே தியான யோகம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு த காட் எலிமெண்ட், த கான்ஷியஸ் எலிமெண்ட் பற்றி சொல்லும்போது பரமாத்மா அவர் பற்றி மத்கதேன் ஆந்தராத்மனா சுத்த ஸ்ரத்தாவான் பஜதே. மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமேயுக்த தமோமதா. இங்கதான் என்னை பற்றி எனக்கே மனசுன்னு கொடுத்துட்டு மத்கத அந்தராத்மா, அவனுடைய மனசு இப்போது என மேலே எனக்கு அர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அவன் மனசில் நான் தான் உட்கார்ந்துருக்கேன். அவன் ஸ்ரத்தையோடு இருக்கிறவனாக இருக்க அவன் பஜிக்கிறான்னு என்றார்.
அவனை அப்படி செய்கிறவனு தான் எனக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறவனு, என்னை புரிஞ்சுக்கினவனு, எனக்கு பிடிச்சவனு சொல்லிட்டு சமே யுக்த அவனு தான் யுக்த தமஹான்னு நான் பாவிக்கிறேன் அர்ஜுனான்னார். இங்கே பஜன்னு வார்த்தை சொன்னார். எதுக்கு இவ்வளவு சொல்கிறேன்னா, இப்போ இதுக்கு 7வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துக்கு கனெக்ஷன். ஏன்னா அர்ஜுனன் நடுவில் எந்த கேள்வியும் கேட்கல, ஆனால் பகவான் பேச தொடங்கிட்டார். அவரே சொல்கிறார், அர்ஜுனனுக்கு இப்படிப்பட்ட ஏதாவது சந்தேகம் வந்துடலாம், வரக்கூடாதுன்னு ஆசிச்சு பகவானே அவனுடைய நல்லதுக்காக பிரியப்பட்டு பேச தொடங்கினார். அதனால தான் நம்ம இந்த கனெக்ஷன் தெரியணும். பஜ அనే வார்த்தைக்கு 3 விதமாக அர்த்தம் எடுத்துக்கணும். பஜன்னா ஒன்று சாரீரகமாக உடல் பரமாக சேவாயாம், பஜன்னா சேவாயாம் சர்வீஸ் பண்ணுறது. அது நீ யாருக்கு சர்வீஸ் பண்ணு, கடவுளுக்கு சர்வீஸ் பண்ணு, லோகத்துக்கு பண்ணு, உனக்கு சுற்றி இருக்கிற மக்களுக்கு பண்ணு, பஜ. அப்புறம் 2வது அர்த்தம் வாச்சிக்க பரமாக, வாக்கு மூலமாக கூட சாண்ட் பண்ணுறது, கீர்த்தனை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, நாமம் சொல்கிறது, இல்லை இப்படி பகவத் கருத்துக்கள் பேசுறது எல்லாமே பஜ. 3வது அர்த்தம் மானசிகமாகவும் மனசு மூலமாகவும் தியானம் செய்கிறது, அந்த ஆத்மஸ்வரூபத்து மேலே, பரமாத்மஸ்வரூபத்து மேலே சிந்தனை பண்ணுறது, தியானம். இந்த 3 ஒரு பஜைக்கு இந்த 3 அர்த்தம் இருக்கு. அப்படின்னா மனசா வாஷா கர்மணா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லிட்டு இதே விஷயத்தின் இப்போது நாம் தொடங்கின இந்த 7வது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலும் மறுபடியும் கொஞ்சம் விசதமாக சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் 12வது அத்தியாயம் அப்படின்னா இந்த ஷட்கம். அப்போது இந்த ஷட்கத்துக்கு என்ன சார் பேர்? போன முதல் வகுப்பில் சொல்லியிருக்கேன். இது தத்பத விசாரம், பிரம்ம விசாரம். பிரம்ம வார்த்தை அகம் பிரம்மாசில சொல்லப்படுற அந்த பிரம்ம பதத்துடைய விசாரம். இல்லை அகம் தத்துவமசி மகா வாக்கியம் எடுத்துக்கிட்டு பார்த்தா தத்பத விசாரம். ஆனால் இப்போ இன்றைக்கி புதுசாக ஒரு பேர் கொடுத்தோம் முதல் ஷட்கத்துக்கு, குஹ்ய சாஸ்திரம். அப்போ இதுக்கு என்ன சொல்லணும்? குஹ்யத்தர சாஸ்திரம். இந்த 6 அத்தியாயங்கள் சேர்ந்து இந்த 2வது ஷட்கம் குஹ்ய தர சாஸ்திரம். என்ன சொல்லும்? இது எது பற்றி சொல்லும்? இங்கே த எலிமெண்ட் ஆஃப் தி கான்ஷியஸ்னஸ், த எலிமெண்ட் ஆஃப் தி ஈஸ்வரா, த எலிமெண்ட் ஆஃப் தி காட் எப்படியாவது சொல்லுங்க. இதுதான் இதில் முக்கியமாக ஹைலைட் பண்ண போகிறது. சரியா? அந்த விஷயத்தினே 12வது இந்த ஷட்கம் முடியும் போது கடைசியை கூட இந்த மொத்தம் இந்த ஈஸ்வரனை பற்றி, பகவானன்னா யார், ரொம்ப முக்கியமான நடுபாகம் பகவத்கீதை. இது நல்ல விதமாக கேட்டு புரிஞ்சுக்கணும். 12வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் கூட இதே விஷயத்தை மறுபடியும் சொல்லி பகவான் அங்கே பூர்த்தி செய்கிறார். ஏது தர்மியாமிருதமிதம், நானும் சொல்லி கொடுத்த இப்போ இந்த தர்மம், இந்த விஷயம் அமிர்தம், கேட்டவனுக்கு புரிஞ்சுக்கினவனுக்கு அவன் அமிர்த ஸ்வரூபன் ஆயிடுவான். ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பரியுபாசத்தே, சொன்னது சொல்லபடி புரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய விதத்தில் செஞ்சா. செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சா என்ன ஆகும்? ஸ்ரத்ததானா மத் பரமாக. பாருங்கோ, இந்த 6வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்தில் நான் ஞாபகப்படுத்திட்ட வார்த்தைகள் ஸ்ரத்தா வார்த்தை அங்கேயும் இருக்குது. ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாமனே. இங்கேயும் ஸ்ரத்ததானாக மத்பராக
அவங்கள தான் பக்தார்கள், பக்தாக. அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. ஓகே, பக்தா. ஸ்தேதீவ மே பிரிய, ஸ்தேதீவ மே பிரியஹ பிரியாஹ. அவங்கள தான் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, நான் ரொம்ப விரும்புகிறவங்க. பக்தாள்ன்னு அவங்க தானே அங்கே சொல்லிட்டார். எதுக்கு இந்த ரெண்டு விஷயம்னா, இப்போ 7வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் கூட என்னதான் பார்த்தோம், ஞாபகப்படுத்தணும் இல்லையோ? இந்த கண்டினியூட்டி ஆஃப் த தாட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சாஸ்திரத்தின் ஏதோ அப்படி வேக படிக்கக்கூடாது. முக்கியமாக இப்போ பகவத்கீதைன்னா இதில் கதை எங்கேயுமே வராது. நாங்களாக ஏதாவது சேர்த்து நடுவில் சொன்னால் தவிர த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி போகும். அப்போ இந்த முதல் ஸ்லோகத்திலும் பகவான் என்ன சொன்னார்? இப்போது அந்த 12வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம், 6வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம், இந்த 7வது அத்தியாயம் ஆரம்ப ஸ்லோகம் மொத்தம் சேர்ந்து என்ன விஷயம், இதில் 4 விஷயம் பகவான் சொல்லியிருக்கார். ஒன்று வந்து யோகம் யுஞ்சன் முதல். என்ன அங்கே தியான யோகம் தானே 6வது அத்தியாயத்தில் பேசி முடிச்சிட்டாரு. செல்ஃப் டிசிப்ளின் பற்றி தானே. அதனால் யோகாபியாசம், செல்ஃப் டிசிப்ளினு, கமிட்மெண்ட் இல்லாதவனுக்கு இந்த வித்யை வரவே வராது, அவனுக்கு கிடைக்காது. என்ன சொல்கிறாரு? எவன் அவனுடைய மனசினை நிகிரகப்படுத்திக்கிட்டு கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கானோ அதுதான் யோகம் யுஞ்சன்னு அர்த்தம். எதுக்கு யோகா பண்ணுறது? புலங்களையும் மனசனை கட்டுப்படுத்துகிற, மனசனை ஏகாகிரப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. அப்படி ஏகாகிரமான மனசு இல்லாதவன் இப்போ இனிமேல் நான் சொல்ல போகிற என்னுடைய ஸ்வரூபம் பற்றி விவரணம் அவனுக்கு புரியாது. அதனால் முதல்ல கண்டிஷன்ஸ் சொல்கிறார். அதுக்கு தயாரும் பண்ணிட்டார் 6வது அத்தியாயத்தில் நமக்கு விவரமாக சொல்லி. 2வது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, 7வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தினை நம்ம பார்த்து முடிச்சது. நான் அதில் என்ன நடந்ததுன்னு சொல்லிகிட்ருக்கேன். கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லையே? ஆர் யூ ஃபாலோயிங் மீ? 2வது மத ஆஸ்ரயா. அவனை வந்து அவன் மனசை அவனை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டான். இப்போ அந்த கட்டுப்படுத்த மனசை எது மேலே ஏகாகிரப்படுத்தணும்? இல்லைன்னா அந்த மனசுக்கு இப்போ சக்தி வந்துச்சு, எதிலும் ஈடுபடுறதில்லை, அது சரியாக உபயோகப்படுறதில்லை, அந்த சக்தி வந்து வீணாக போகலாம். மறுபடியும் ஏதாவது அக்கிரமம் அராஜகம் பண்ணி கட்டி போகலாம், தவறு செய்யலாம். அதனால் என்னே ஆசிரியமாக வச்சுக்கிட்டு இருந்தவன் இருந்தவன் என்று சொல்லணும். மதாஸ்ரய. அப்படி என்ன அர்த்தம்? என்ன இந்த பக்தனுக்கு இப்போ இவனும் பகவானை ஆசிரிச்சு இருக்கிறதுன்னா அவனுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பக்தன் என்றோம். இந்த பக்தனை வந்து பகவானு தவிர, ஓகே, மத்தன்னு சொல்லிக்கிறார். மத்தன்னா பகவான் அவரை பற்றி சொல்கிறார். மதாஸ்ரய, பகவானு தவிர கர்மங்கள், கர்ம பலங்கள், அப்புறம் புண்ணிய பாபங்கள், அப்புறம் மேலலோகம் கீழலோகம், அப்புறம் ஜகத்தில் நடக்கிற விஷயங்கள், ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் அப்படி நடக்கிறது, வை அண்ட் ஹவு, இது எதுவுமே அவனுக்கு கேட்ட வர இல்லை. அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க நல்லா. மதாஸ்ரய. 3வது கண்டிஷன் என்ன சொல்கிறாருன்னா, மையாசக்த மனாக. இப்போ என்னே ஆசிரியக்கணும்னு சொன்னால் அவன் ஆசிரியிக்கிறது எது வச்சு? சாரீரிகமாக இல்லை, மானசிகமாக. நேற்றுக்கு பாகவதம் முடிக்கும்போது 4வது ஸ்கந்தத்தில் யார் அவனோட மனசில் என்ன ஆராதிக்கிறானோ, பாஹ்யமாக ஆராதிக்கிறானோ இல்லைன்னு நான் பார்க்கல, கேட்கல, எனக்கு தேவையில்லை அப்படின்னாரா? அதே வார்த்தை மையாசக்தா. ஆசக்தி இப்போ அவனுக்கு என்ன மேலே தான் இருக்கேன். என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பார்க்கணும், என்னை பற்றி பாராட்டணும், என்னை பற்றி பாடணும், என்னை பற்றி கேட்கணும், என்னை கெட்டு வரணும்,
எனக்கு கூடவே இருக்கணும்னு இப்படி மையாசக்த ஆசக்தி, ரொம்ப ஆசக்தி, ஈடுபாட்டு. அப்படின்னா என்ன மேலேயே மனசுன்னு வச்சு என்ன அடையிறதுக்காகவே ஈடுபடுறவனு, என்னே ஆச்சரியமாக வச்சிருக்கிறவனு இது யாரும் செய்ய முடியும்? அவனுடைய மனசு அவனு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் பகிர்முகமாகாமல் பகவத் முகமாகும். இப்போ மனசு நம்மளது எப்படி பகிர்முகமாக இருக்கு, பகவத் முகமாக இல்லை. பகிர்முகமாக இருந்தால் கூட பகிரங்கத்தில் கூட பகவானை பார்க்கக்கூடிய சக்தி இருந்தால் வேற. இப்படி சொல்லி அதனால இப்படி இருக்கிற இவனுக்கு ஐ திங்க் அர்ஜுனா உனக்கு இப்போது அப்படிப்பட்ட அவனாக இருக்கேன். நீ இப்போது நான் சொல்கிறது ரொம்ப கவனத்தோடு கேட்குறேன். நீ எல்லா அப்லோட் பண்ண கிளாஸும் ஒழுங்காக கேட்குறவங்க தானே நீங்கள் எல்லாரும். கண்டினியூட்டி சத் சங்கம். அதனால் அந்தந்த அன்னைக்கு எடுத்த பிரவச்சனம் சத் சங்கத்தனே கிளாஸ்ன்னு சொல்லுவேன். கேட்கணும், புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு என்னை பற்றி எந்த சந்தேகம் இல்லாமல் என்னை பற்றி பூர்ணமாக நான் தெரிவிக்க போகிறேன் அன்னார். அசம்சயம், ஒரு சந்தேகமும் இல்லாமல் சமக்ரம், சமக்ரம்னா பூர்ணமாக, பூர்ணமாக. அது என்னன்னு அப்புறம் பார்க்க போகிறோம். சமக்ரம்மா அப்படி நான் யதா ஞாசசி, எப்படி நீ என்னை பற்றி பூர்ணமாக ஒரு சம்சயம் இல்லாமல் புரிஞ்சுக்க முடியுமோ, புரிஞ்சுக்க வைக்கணுமோ, தெரிஞ்சுக்க வைக்கணுமோ, தெரிஞ்சுக்க என்ன ஞாசசி என்ன நீ தெரிஞ்சுக்குவாயோ அந்த விதமாக நான் இப்போது சொல்லித்தர போகிறேன், விவரிக்க போகிறேன். அதனால் தத் சுருணும், எதி சுருணும் அது கேளு. எது நான் இப்போ சொல்ல போகிறானோ சொல்லுவேன் இனிமே. அது கேட்டதுக்கு பிறகு இனிமேல் உனக்கு ஒரு சந்தேகமும் எதுவுமே இருக்காது. நான் என்னன்னேது உனக்கு பூர்ணமாக சமக்கிரமாக புரிஞ்சிடும். கொஞ்சம் கூட கொசுறு பிசுறு மிச்சம் இருக்காது. அப்படி அந்த விதமாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஜாக்கிரதை கேட்பியா? அட்டென்ஷனோடு இருக்கியா? அப்படின்னு பகவான் அந்த ப்ரிப்பரேஷன் கிரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணார். அப்படின்னா இது 3 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம முதல் வகுப்பில் பார்த்தோம். 3வது கொஞ்சம் இன்னும் தொட்டி விட்டுட்டோம். அசல் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன இந்த 7வது அத்தியாயத்துக்குன்னு அந்த 3 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். சரியா? இது அந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணுறார். அந்த விதமாக நான் சொல்ல போகிறேன். இஸ் ப்ராமிசிங். பகவான் வாக்தானம் பண்ணுறார். அசல் நான் யார், என்ன நினச்சிட்டு நான் யார் அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் அதையும் படித்து ஞாபகப்படுத்துகிறோம். என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். ஞானம் தேஹம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதः யஸ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யமவசிஷ்யதே. மேலே சொன்ன சமக்ரம் அப்படின்னார அசம்சயமான சமக்கிரமான விதமாக நான் சொல்லன்னார அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இந்த 2வது ஸ்லோகத்தில். என்ன பார்த்தோம்? அங்கே பார்த்தத மறுபடியும் ரிகலெக்ஷன். ஒரு பாயிண்ட் என்ன சொன்னார்னா ஞானம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். எனக்கு சம்பந்தப்பட்ட என்னை பற்றி தெரிய ஞானமும் விஞ்ஞானத்தோடு சேர்ந்து சொல்லுவேன் அன்னார். இங்கே ஞானம்னா அர்த்தம்
என்னுடைய லோயர் நேச்சர், என்னுடைய ஐ ஆம் ஹேவிங் டூ, லோயர் நேச்சர் அண்ட் ஹையர் நேச்சர். அப்படி என்ன, என்னுடைய அபரா பிரகிருதி லோயர் நேச்சர். அப்படி என்ன அர்த்தம், என்ன என்னுடைய சகுண சாகார ஸ்வரூபமான ஈஸ்வரன் நான். அப்படி அதை பற்றி நான் உனக்கு விவரிக்கிறேன். ரெண்டாவது விஞ்ஞானம் கூடி இருக்கிறதா சொல்லுவேன். அப்படின்னா என்னுடைய ஹையர் நேச்சர் பற்றியும் சொல்கிறேன். ஹையர் நேச்சர் என்ன, பராபிரகிருதி. சரியா? ஸோ பகவான் இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் இது பலவிதமாக சொல்லலாம். நான் சொல்கிறேன் வேறு எந்த விதமாக இந்த வார்த்தைகள் சாஸ்திரத்தில் உபயோகப்படுத்தப்பட்டது. முதல்ல இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கு, இப்போது லோயர் நேச்சர், ஹையர் நேச்சர், ஞானம், விஞ்ஞானம். சரியா? அப்போது இந்த விஞ்ஞானம் ஹையர் நேச்சர்ன்னு என்ன, மேலே சொன்னது ஆப்போசிட்டாக நிர்குண நிராகார பிரம்ம, என்னுடைய பிரம்மஸ்வரூபம் பற்றியும் சொல்கிறேன். ஸோ ரெண்டு, லோயர் நேச்சர், ஹையர் நேச்சர், ஞானம், விஞ்ஞான சகிதம். இன்னும் வேறு என்ன சொல்லலாம், இப்போது இந்த பதங்களை எடுத்துகிட்டே, சகுணம் எது ஞானம், விஞ்ஞானம் நிர்குணம், லோயர் நேச்சர் ஞானம் துவைத்தம். ஓகே, டிவிஷன் வித் டிவிஷன், துவைத்தம். விஞ்ஞானம் அத்வைத்தம், டிவிஷன்லெஸ். இன்னொன்று சாகாரம் நிராகாரம், சாகாரம் நிராகாரம். இந்த மாதிரி நான் இது சொல்ல போகிறேன். சொல்லி இவ்வளவு சொல்லவே இது தெரிஞ்சுக்கினதுக்கு பிறகு என்ன நடக்கிறதுனேது முன்னாடி சொல்கிறாரு. யஜ்ஞாத்வா, எது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே தெரிஞ்சுக்க வேண்டியது மிச்சம், பேலன்ஸு, குறை எதுவுமே இருக்காது. சரியா? அப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டியது மட்டும் இல்லை, செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. அப்புறம் சாதிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. நத்திங் டு டூ, நோவேர் டு கோ. அப்படிப்பட்ட விஷயம். இன்னொன்று எதுவுமே பூர்ணமாயிடும் என்றார். அப்படி சொல்லிட்டு அப்புறம் மூணாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், இப்படிப்பட்ட ஞானம் అనేది எது தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் இனிமேல் எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, எதுவுமே சாதிக்க வேண்டியதில்லை, எதுக்கும் அலைய வேண்டியதில்லை, அப்புறம் செய்ய வேண்டியது எதுவும் இல்லைன்னு சொன்னால், அப்போ அது எவ்வளோ சிறந்த ஒரு விஷயமாக இருந்திருக்கணும். சீக்கிரம் சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனனுக்கு உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, அது எனக்கு வேணும்னு ஒரு ஆவலை உருவாக்குறதுக்காக பகவான் ஆனால் இது கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும், புரியும் அப்படின்னு சொல்லி அந்த ரேரிட்டி ஆஃப் திஸ், இது கேட்க இந்த விதமாக நான் சொல்லித்தரேன்னு கூட கேட்கறதுக்கு வர்றதுக்கு, அப்பா உலகத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்ரா கிருஷ்ணா, அர்ஜுனா. என்ன அதனால, மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேத்தி தத்வதஹ. அப்படின்னு மூணாவது ஸ்லோகம். இது கூட கொஞ்சமாக நம்ம பார்த்திருக்கோம் முதல் வகுப்பில். என்ன இதில் முதல் மோக்ஷம் అనేది அடையணும், அதுதான் மனுஷ ஜன்மத்துக்கு ஒரு புருஷார்த்தம். அப்படி அது மோட்சம் அடைஞ்சாதான்
சர்வ துக்கத்துக்கு சர்வ பாபங்களுக்கு சர்வ கர்மங்களுக்கு சர்வ சம்சாரத்துக்கு முடிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களே லோகத்தில் ரொம்ப கொஞ்சம் பேர். இப்போ பாருங்கள் எப்படி ஃபில்டர் பண்ணிட்டு வர போகிறோம். ஏன்னா மனுஷானாம் சஹஸ்ரேஷு. அப்போது சுவாமிஜி சொல்கிறார், ஜோக்கா இல்லை, சுவாமிஜி வேதாந்தம் கிளாஸ் எடுக்கிற போது நான் இப்படி உங்களுக்கு இப்படி சத்சங்கம் எடுக்கிற மாதிரி எத்தனை பேர் கேட்குறோம் உங்கள் வேதாந்த சத்சங்க சிரவணத்துக்கு சார் எப்படி நிறைய பேர் வருவாங்களா, எக்கச்சக்கமாக வருவாங்களான்னா சுவாமிஜி இப்படி தான் ஒரு வாட்டி கேட்டார். வேதாந்த கோர்ஸு உங்கள் வேதாந்த கிளாஸ் கோர்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க? ஆமாம்மா, நிறைய பேர் 1000 கணக்கில் வருவாங்க அப்படின்னா. அப்படியா? அப்படின்னா எப்படி 1000 கணக்கில் வருவாங்கன்னு சுவாமிஜி இந்த ஸ்லோகம் கோட் பண்ணார். ஏன்னா எத்தனோ ஆயிரங்கள் பேருக்குள்ள நம்ம சத்சங்கத்தில் இப்போ 10-20 பேர் அப்படி இருப்பான்னு வச்சுக்கோங்க. வேதாந்த சத்சங்கம் நான் சொல்கிறேன். பாகவதம் கதை சொல்கிறான்னு அங்கே சார் நிறைய பேர் இருக்காங்க. எங்கே சார் உங்களுக்கு பேச தெரியலையா, ஒழுங்காக சொல்லித்தர மாட்டிங்களா நிறைய பேர்? அது அப்படி இல்லைப்பா, கிருஷ்ணனுக்கே ஒரே ஒரு சிஷ்யன்தான் அர்ஜுனன். அதான் சொல்கிறார் சுவாமிஜி, அந்த கோர்ஸில் வேதாந்தம் படிக்கணும்னே உலகம் மொத்தத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வேதாந்த கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் கோர்ஸ் நடத்துவாங்க இன்ஸ்டியூஷன்ஸில். அதுக்கு எப்படி 20 பேர் 30 ஓகே 60 50 பேர் வருவாங்க செலக்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ 50ல் பாருங்கோ எப்படியெல்லாம் ஃபில்டர் ஆகுமோ. அந்த விதமாக பார்க்கும்போதும் மனுஷானாம் சஹஸ்ரேஷு அநேக 1000 பேருக்குள்ள கஷ்டித் கொஞ்சம் பேர் வருவாங்களா. அப்போது நீங்கள் வேதாந்தம் இந்த சத்சங்கம் கேட்குற நீங்கள் எல்லாருமே ஒருத்தர் எத்தனோ 1000 பேருக்குள்ள ஃபில்டர் ஆகி வந்த ரத்தனங்கள் நீங்கள் எல்லாரும், ஜெம்ஸ். ஆமாம், இல்லைன்னு எப்படி வருவீங்க? எப்படி கேட்கணும்னு ஆசை வரும்? எப்படி ரசிப்பீங்க? எப்படி ஈடுபடுறீங்க? அந்த வகையில் பார்த்தப்போ நீங்கள் அந்த எத்தனோ 1000 பேருக்குலேருந்து வந்த ரத்தனம் நீங்கன்னா, அப்போது அத்தனை பேருக்கு நான் சொல்கிற மாதிரி தானே அர்த்தம். ஸோ சுவாமிஜி இந்த ஸ்லோகம் கோட் பண்ணி அவருக்கு சொன்னாராமா. அதனால் மோட்சம் அடையணுமனே ஆசையே கொஞ்சம் பேர் தான் இருக்கும். சரி, சில பேருக்கு இருக்கும் ஆசை, நான் மோட்சம் அடையணும், அப்புறம் காட் ரியலைசேஷன் ஏதேதோ வச்சுக்கிட்டு ஆத்தியாத்மிகம்னு அப்படின்னு ஈடுபடும். ஆனால் பாப்பம் தெரியாது அந்த மோட்சம் அடையிறதுன்னா என்ன, அதுக்கு எங்கே போய் எந்த ஷாப்பில் வாங்க. ஓகே, எங்கோ சென்னையில் எங்கோ ஒரு ஷாப்புக்கு பேர், சென்னையில் சுவாமிஜி சொன்னார், எங்கே வெளிநாட்டில் மோக்ஷ ரெஸ்டாரண்ட். தெரியல, பாக்கெட்டில் இருக்கிற பணத்துக்கு மோட்சம் வருமா? நமக்கு மோட்சம் வரும். அதனால் எப்படி அடையணும் అనేది நிறைய பேர் இது தான். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. பாருங்க, கொஞ்சம் பேருக்கு தான் மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கேன். அந்த கொஞ்சம் பேருக்கு தான் அது எங்கே போய் எப்படி என்ன பண்ண அடையணும்னதே தெரியும். அப்புறம் இந்த மோட்சம் అనేది ஈஸ்வர ஞானம், ஈஸ்வர பரிபூர்ண ஞானத்தினால தான் வருமனே நிறைய பேருக்கு தெரியாது. சாஸ்திர அத்தியனம் மூலமாக தான் வரும். சாஸ்திரம் அத்தியனத்தில் பரிபூர்ண ஈஸ்வர ஞானம் ஏற்பட்டாதான் அந்த மோட்சம் வருமனே அவங்களுக்கு தெரியாது. அப்போது இன்னும் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. சரி, அப்புறம் அந்த ஈஸ்வர ஞானம் வந்தால் தான் வருமன்னா, அந்த ஈஸ்வர ஞானம் குரு கிட்ட போய் படித்தாதான் வருமனேது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஈஸ்வர ஞானம்னு நானா கோயிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு கும்பிட்டுட்டு அவருக்கு காணிக்கை போட்டு ஹுண்டியில் இப்படி எல்லாம் பண்ண நினச்சிக்கிறோம் இல்லையா? பக்தி ஈஸ்வரனுக்காக தானே பண்ணுறோம், அது பகவானனே. அப்படி என்ன மோட்சம் வருமா?
ஸோ இந்த ஈஸ்வர ஞானம் வேணும். ஈஸ்வர ஞானத்துக்கு குரு கிட்ட போகணும். அந்த குரு கூட சாஸ்திரத்தினே ஈஸ்வர ஞானத்தினை எனக்கு கொடுக்குற குருவாக இருக்கணும், தவிர கர்மத்தில் மாட்டி விடுற குருவாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இத்தனை ஃபில்டராகி குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட யாருக்கோ கொஞ்சம் பேர் தான் ஸ்திரமாக இருந்து ஸ்ரத்தா, பக்தி, விவேக வைராக்கியங்களோட சாதன சத்துஷ்ட சம்பத்தோடு வந்து குரு கிட்ட கேட்டவங்களோ யாருக்கோ கொஞ்சம் பேருக்கு தான் அது தெரியறது, கடிக்கிறது. మరి இப்படி சொல்லும்போது மனுஷானாம் சஹசிரேஷு கஷ்டித், இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னா அதில் கொஞ்சம் பேர் தான் அசல் பிரயத்தனம் பண்ணுவாங்க இது சாதிக்கிறதுக்கு. அப்படி சாதிக்கணுமని యతతామపి சித்தானாம், இப்படி பிரயத்தனம் பண்ணிட்டு சித்திச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குள்ள கூட யாரோ கஷ்டின் மாம் வேத்தி தத்துவதா. அப்பா அவ்வளோ ரேர் பகவான். அதனால் இதோடைய சிறப்பு பாராட்டுதல் சொல்லி, அப்போ நீ வந்தாய் பாரு, நான் உனக்கு சொல்லித்தரேன் என்ன பாரு, கேரண்டி வேறு கொடுக்குறேன் பாரு, அப்போது நீ வந்து ரத்னம் தகுதி இருக்கிறவன். அதனால் அந்த ஆசையை அர்ஜுனனுக்குள்ளே உருவாக்கி வச்சுட்டு, அப்போது கண்டிப்பாக நான் நல்ல கொடுத்து வச்சவன் தான், நான் ரொம்ப அதிருஷ்டசாலி. நீங்கள் எல்லோரும் அப்படி ஃபீல் பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம எல்லோரும் நமக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு, சிரவணம் பண்ணுறோம், பகவத்கீதை கேட்குறோம், பக்தி சிந்தனையில் இருக்கிறோம், பகவானே வேணும்னு விரும்புகிறோம், நமக்கு என்ன குறைச்சல்? அப்படிப்பட்ட பாவத்தோடு இருந்தே இப்போது இன்னும் அந்த ஈஸ்வர தத்துவத்தினை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ பகவான் வந்து அந்த விஷயத்தினை இன்னைக்கு இப்போது புதுசாக 4வது ஸ்லோகத்தினை தொடங்குகிறோம். பூமிராபோ நலோ வாயுः கம்மனோ புத்திரேவ ச அஹங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. இப்போ இங்கே இந்த 4வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி 12வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வந்து அந்த ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வரனா நான் யார் நிற்கிறேன், பகவான் கிருஷ்ணர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, என்னை பற்றி நானும் சொல்ல போகிறேன். 4லேருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் இதுதான் இந்த 7வது அத்தியாயத்தோட சென்ட்ரல் தீம் అని சொல்லலாம், முக்கியமான பாகம். அது மட்டும் இல்லை, பகவத்கீதை மொத்தத்திலேயே இருக்கிற சில முக்கியமான அம்சங்களுக்குள்ள ஒரு முக்கியமான பாகம் 7வது அத்தியாயத்துக்கு ரொம்ப முக்கியமான சென்ட்ரல் தீம். டோட்டல் பகவத்கீதைன்னு பார்க்கும்போது பல முக்கியமான அம்சங்களுக்குள்ள ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இப்போ வந்து இந்த நேச்சர் ஆஃப் தி ஈஸ்வரா என்னன்னு சொல்ல தொடங்கிட்டார். பகவான் இன்னும் நான் ஸ்லோகம் அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்னு நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்குது, கவனமாக கேளுங்கோ. இந்த மொத்தம் பகவான் இங்கே டீச் பண்ணுற இந்த விதம் மொத்தம் கூட அந்த தாட்ஸ், அந்த பாவங்கள் எல்லாமே கூட கருத்துக்கள் வந்து அவருடைய சொந்தமாக புதுசாக ஒன்றும் கிடையாது, எல்லாமே உபனிஷத்து ஞானந்தான் எடுத்துட்டிங்க அவருடைய பதங்களை வச்சு பேசுகிறார். ஸோ உபனிஷத்து டீச்சிங் தான் இந்த ஹோல் டீச்சிங். அதனால் நமக்கு கூட கொஞ்சம் உபனிஷத்து ஞானம் இருந்தால், ஏன்னா நிறைய பேர் எங்கெங்கோ யாரும் யூடியூப்பில் கூட கேட்குறீங்க, அதனால் இப்படி புரியலையே கஷ்டமாக இருக்க நினச்சக்கூடாது. ஏன்னா இந்த வித்தியை எல்லாமே கூட ஒரு அத்தியாயம் தனியாக பேசினா கூட சில விஷயங்கள் கண்டினியூட்டி ஆஃப் த டீச்சிங். அதனால தான் இட் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம் வேதாந்த கிளாஸ் అనేది வந்து இது ஏதோ சும்மா அப்படி
யூடியூபுக்காக யாருக்காக இல்லை, இங்கே நம்ம கிளாஸ் சிஸ்டமேட்டிக்காக நடத்துகிறோம். பரவாயில்ல, எங்கெங்கிருந்தோ தூரமாக இருந்து சில பேர் கேட்குறீங்க, நீங்கள் எல்லாரும் நல்லது. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஏதோ ஒரு பகவான் வாய்ப்பு கொடுக்குறாரா, கண்டிப்பாக உங்களுக்கு கூட இந்த அறிவு ஏற்படும், ஞானம் ஏற்படும் பகவத் கிருபனால். ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த பகவத்கீதை இப்போது 1வது அத்தியாயத்தில் வந்து சில பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. நிறைய பேர் என்ன இப்படி ரேண்டமாக படிக்கிறது தான் பெரிய நம்ம ஒரு தவறு பண்ணுறோம். ஒரு சேனல், ஒரு மகாத்மாதே, ஒரு குரு விஷயம் சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். அது கொஞ்சம் வந்து எனக்கு பொறுமை இல்லை, இத்தனை கிளாஸோ இத்தனை ஒரு சாப்டருக்கு 10-20 கிளாஸோ அப்படியே இப்படி நினச்சக்கூடாது. பாகவதம் பாருங்க, நேற்றுக்கு அந்த 4வது ஸ்கந்தத்தினு கிட்டத்தட்ட 17 பிரவச்சனங்கள் பண்ணியிருக்கோம். அதை முடிவு பண்ணி டைம் நிர்ணயம் பண்ணால் பேசணும். இல்லை, பகவான் என்ன பேச வைக்கிறாரோ உள்ளே இருக்கிற சாரம் மொத்தத்தினை எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த சமுத்திரத்துடைய பாகவதம் சமுத்திரத்துக்கு ஆழமாக உள்ளக்கு போய் முத்தியங்களை எடுத்துகிட்டு வர மாதிரி முடிஞ்சது ஏதோ கொஞ்சம்தான் பண்ணியிருக்கோம். இன்னும் இருக்கும், அனந்தமாக இருக்கும். அதனால் டைம் லிமிட் இல்லை. எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக சம்பிரதாயபத்தமாக சரியாக படிக்கிறோம். அப்போ ஒரு கிளாஸ் முடிய ஒரு ஸ்லோகம் அத்தியாயம் நமக்கு நல்ல கிளாரிட்டி வரணும். சரியா? ஓகே, சைட் பாயிண்ட் இதெல்லாம். இப்போ என்ன பேசுகிறோம்? உபனிஷத்து ஞானம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதையும் சில உபனிஷத்துக்களை நம்ம பார்த்து இப்போ முடிச்சிருக்கோம், படித்து இங்கே கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுறவங்க அதை ஒழுங்காக கேட்காதவங்களுக்கு கேளுங்கோ, ஸ்ரத்த காட்டுங்கோ, பரவாயில்லை. அட்லீஸ்ட் பகவத்கீதாவது முதல் எபிசோடில் வந்து கரெக்டாக கேட்கணும். இப்போது சில பாயிண்ட்ஸு. முதல் விஷயம் என்னென்னா, இந்த ஈஸ்வரனை எது இப்போ விவரிக்க போகிறோம், அந்த ஈஸ்வரனை வந்து இந்த உலகம் மொத்தத்துக்கு ஜகத்துக்கு சிருஷ்டிக்கு காரணம் அந்த ஈஸ்வரன், த காஸ் ஆஃப் தி ஹோல் யூனிவர்ஸ். சரியா? எப்போ காரணம் அப்படின்னு சொல்கிறோமோ உடனே ஒரு சந்தேகம், கேள்வி வரும். காஸ்ன்னா அதுனா எப்படிப்பட்ட காரணம்? என்ன சார் எப்படிப்பட்ட காரணம்னா, பொதுவாக வெளியில் ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு மண்ணு குடம் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தவன்னா அந்த மண்ணு குடம் தயாராகிறதுக்கு அங்கே மண்ணனே ரா மெட்டீரியல் வச்சுக்கிட்டு அந்த குவையனை வந்து அது செய்ய தெரிஞ்சவனை வந்து அது செஞ்சு கொடுத்தான். அதை நம்ம வாங்கிட்டு வந்தோம். அப்படின்னா ஒரு காரியம் ஒன்று நடக்கணுமன்னா, ஒரு வஸ்து உற்பத்தி ஆகணுமன்னா, உலகம் உற்பத்தி ஆயிடுச்சுன்றோம், கிரியேஷன்ன்றோம். சகஜமாக லோக்கத்தில் பார்க்குற மாதிரி நம்ம வந்து அப்போது அது செய்யறதுக்கு வேண்டிய ரா மெட்டீரியல் பொருட்கள் வேணும். அப்புறம் அது செய்யக்கூடிய திறமை இருக்கிற ஒரு மனிதனும் புத்தி அறிவு இருக்கணும், அது செய்கிறவன் இருக்கணும். அப்படி தானே? ராத்திரி இப்போ உளுதம் பருப்பு கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தீங்க. இல்லை, இப்போ உளுதம் பருப்பு யாரும் வாங்குறதில்ல சார், எல்லாம் ரெடிமேட் இட்லி மாவு தான். சரி, இட்லி மாவு வாங்கிட்டு நேற்று ராத்திரி வச்சுட்டிங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில். அது வந்து அடுத்த நாள் அது தானாகவே இட்லியாகவும் தோசையாகவும் மாறுமா? மாறாதில்லை. நீங்களாக போய் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு அது கொண்டு வந்து என்னென்ன பண்ணி செஞ்சு அது பண்ணணும். அப்போ அது இட்லியாவோ தோசையாவோ பண்ணுறதுக்கு புத்தி இருக்கிற ஒரு மனிதன், ஒரு அறிவு இருக்கிற ஒரு சரீர மனிதன் பண்ணணும். பண்ணால் இட்லி தயாராகும். அப்போ என்ன ஆச்சுங்க? 2 விஷயம். என்னது? ஒன்று வந்து மெட்டீரியல் காஸ், உளுதம் பருப்பு அதெல்லாம் ஒன்று மாவாக வந்தது மெட்டீரியல். அப்புறம் வந்து அது இட்லியாகவும் தோசையாகவும் மாறுறதுக்கு எஃபிஷியன்ட் காஸ் ஒன்று வேணும். ஓகே, ஸோ மெட்டீரியல் காஸ் அண்ட் எஃபிஷியன்ட் காஸ் 2 இருக்குது.
இது லோகத்தில் எல்லாத்திலையும் நம்ம பார்த்து கவனிக்கலாம். சரியா? இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னன்னா, உபாதான காரணம் மெட்டீரியல் காசு, அப்புறம் நிமித்த காரணம் இன்டெலிஜென்ட் காஸ். சரியா? இப்படிப்பட்ட 2 காரணங்கள் இருக்குது. இப்போது கடவுள் ஈஸ்வரன் நல்லா கேளுங்க கவனமாக, உலகம் உருவாக்குறதுக்கு அவர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் கேள்வி கேட்குறோம், சார் அவர் எப்படிப்பட்ட காரணம்? மெட்டீரியல் காஸா இல்லை இன்டெலிஜென்ட் காஸா? கேள்வி வருமா இல்லையா? எங்களுக்கு வரவே இல்லை சார் எப்பவுமே. சரி, இப்போ வர வைப்போம். உபனிஷத்தை இப்படிதான் கேள்வி வரணும். கேள்வி வரல, யோசிச்சா வரும். அப்போது இது ஒன்றும், இது யார் சொன்னாங்க சார் ஈஸ்வரன் தான் இந்த உலகம் மொத்தத்தை படிச்சிட்டாரு உருவாக்கிட்டாருன்னு? ஆமாம், வேறு யார் இருக்காங்க? உனக்கு தெரியுமா வேறு யாராவது பண்ணாங்கன்னு? ஏதோ பரம்பொருள் என்ற சக்தி பண்ணுறதுன்னு அது ஈஸ்வரன் தான். இன்னொன்று சாஸ்திரம் சொல்லிச்சு. அதே சாஸ்திரம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவோன்னா, இந்த ஈஸ்வரன் ஈஸ்வரனை காட் பகவான் இந்த உலகத்தினை உருவாக்குறதுக்கு முன்னாடி தான் மட்டும்தான் இருக்காராமா. த காட் அலோன் எக்ஸிஸ்ட். ஓன்லி காட் எக்ஸிஸ்ட் பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் த ஜெகத். இது கூட சாஸ்திரம் தான் சொல்லும். இதுக்கு என்ன ரெஃபரன்ஸு? பொதுவாக சாந்தோக்கியோபனிஷத்தில் சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத், அங்கே பகவானுக்கு பேர், ஈஸ்வரனுக்கு பேர், காடுக்கு சத் అని கூப்பிட்டார். அவர் எந்த பேர் வச்சாவது கூப்பிட்டுக்கலாம். அந்த சத் ஏவ முதல் சிருஷ்டிக்கு. அப்போது மண்ணு குடம் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த மண்ணு குடம் ஆகிறதுக்கு முன்னாடி, மண்ணுன்னு கொண்டு வரதுக்கு முன்னாடி, மண்ணுன்னு உருவாகிறதுக்கு முன்னாடி கூட குவையன் இருக்கிறான். பாட் மேக்கர் மட்டும் இருக்கான். பாட்டு மேக்கர் பாட்டு பண்ணலாமே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸ்வரன் மட்டும்தான் முன்னாடி இருக்கார். இதுக்கு இன்னொரு இடத்துல கூட இந்த சொல்லப்பட்டது, ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். எங்கே? பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் சதுஸ்லோகி பாகவதம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ணும்போது, அஹமேவா சமேவாக்ரே நான்யத் யத் சதசத்பரம் பశ్చాதஹம் யதே தச்ச யோ வசிஷ்யேத சோஸ்மியஹம். சிருஷ்டிக்கு முன்னாடி அகமேவ. இங்கே சாந்தோக்கியத்தில் சதேவன்னு எது சொன்னார்? அந்த சத்துக்கு பேர் தான் அந்த அகம். அகமேவா சமேவாக்ரே நான்யத், வேறு எதுவுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன்னார் பகவான். சரியா? சரி, அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா சிருஷ்டி இல்லைன்னு அர்த்தம் என்ன? ஈவன் ஸ்பேஸ் அண்ட் டைம் கூட உருவாகிறதுக்கு முன்னாடி கடவுள் இருக்கார். ஈவன் ஏன்னா சிருஷ்டி అనేది வந்தாதான் டைம் ஸ்பேஸே. அது கூட இல்லாமல் பகவான் மட்டும்தான் இருக்காராமா. இப்போது அடுத்த இப்போ கேள்வி என்ன கேட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? எந்த மாதிரி காசு சார் அந்த கடவுள் என்ன? இப்போ இங்கே பதில் வரும். கடவுள் மட்டும்தான். சின்ஸ் காட் அலோன் எக்ஸிஸ்ட், நேச்சுரல்லி என்ன ஆகும்? அப்புறம்தான் உலகம் வந்துச்சுன்னு அர்த்தம். 2 உபாதான காரணம் நிமித்த காரணம் 2 அவரே தான். இங்கே தான் இடிக்கும் நமக்கு. அப்படியா? மண்ணு குடம் செஞ்ச குவைன்னு 2 ஒன்று தானா? ஆமாம். இட்லி மாவு
இட்லி உளுதம் பருப்பு இட்லின்னு பண்ண அந்த ஆள் எல்லாம் ஒன்று தானாமா. சார் நம்ப முடியல சார், என்ன சார் ஜோக் பண்ணுறீங்க? ஜோக் இல்லைப்பா, இது சத்தியம். எக்ஸெப்ஷன் ஃபார் எவ்ரி லா அப்படின்னு சொன்ன மாதிரி, சரியா? இது எப்படி நாங்கள் ஒத்துக்கிறதுன்னு நீ கேட்கலாம். என்ன நம்ம அப்சர்வேஷனில் லோக்கத்தில் பார்த்த இப்படி இருக்குது, மெட்டீரியல் காஸ் வேறு அண்டு இன்டெலிஜென்ட் காஸ் வேறு. ஆனால் இங்கே கடவுளுக்கிட்ட ஜெகத் சிருஷ்டி வரும்போது ரெண்டு அவரே தான்றீங்க. இது எப்படி சார்ன்னா இது அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். உபனிஷத்து புரியுறபடி சொல்லும், பகவானும் சொல்ல போகிறார். அதுக்கு உபனிஷத்து எக்ஸப்ஷன் எல்லா ரூலுக்கு இருக்கிற மாதிரி இந்த சிருஷ்டி விஷயத்தில், உலகம் பகவான் விஷயத்தில் மட்டும் மெட்டீரியல் காஸ் அண்ட் எஃபிஷியன்ட் காஸ் ரெண்டுமே ஒரே ஆள் தான், ஒரே விஷயந்தான். அது எப்படின்னா உனக்கு லோகத்தில் நீ பார்க்குற உதாரணம் சொல்லே நான் புரிய வைக்கிறேன்னு உபனிஷத்து, முண்டகோபனிஷத்து படிச்சிருக்கோம். நம்ம கேட்டவங்களுக்கு புரியும். ரொம்ப அற்புதமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது அங்கே, எக்ஸ்பிளனேஷன். யதோர்ணநாபேர் ஸ்ருஜதே கிருண்ணதே ச. முதல் எக்ஸாம்பிள் எப்படி அனி கேட்டியா டவுட்டு? எப்படி இந்த மாதிரி யதா எப்படி 8 கால் பூச்சி சிலந்தை எப்படி தானுக்கு உள்ளிருந்தே அது வெப்பு கிரியேட் பண்ணும், அப்புறம் தனக்குள்ளேயே அந்த தாரம் வெப்பு மொத்தது நூலுன்னு உள்ளக்கு இழுத்துக்கும். ஏதோ ஊர்ணநாபின்னா சிலந்தை. சுருஜத்தே கிருணஹத்தே உருவாக்குறது, அதே தான் மெட்டீரியல் காசும், அதே தான் இன்டெலிஜென்ட் காசும். அதுக்கு வேறு யாராவது இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர்னு கூப்பிடுறது என்ன? இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியகாரமான ஒரு ஃபினாமினானே சயின்டிஸ்ட்டுகள் சொல்கிறாங்க, தெரியுமா? அது உபனிஷத்து எப்போ சொல்லிடுச்சு. ஆனால் நம்ம அந்த சிலந்தை ஸ்பைடர்னு பார்க்கும்போது ரொம்ப அசையப்படுறோம், அப்புறம் அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். பாருங்க, பாடம் கற்றுக்கணும். அதனால் தத்துவம், வேதாந்தம் இதெல்லாம் கூட நமக்கு அனுபவப்படுற மாயா பிரபஞ்சம் ஜெகத்து சத்தியமாக இல்லைன்னா கூட இதிலிருந்தே நமக்கு பாடம். அதுக்கு தான் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், we must learn from the every experience of the life. அதுக்கு இப்போ அர்த்தம் புரியுறது எதுக்கு அப்படி சொல்கிறார் அத்தனை வாட்டனே? தூக்கம், ஸ்வப்னம், நினைவு எல்லாத்திலிருந்து கவனிச்சா தத்துவம் நிரூபணமாகிறது, பளிச்சுன்னு தெரிகிறது. கவனிக்க விட்டுடுறேன், கோட்டு விட்டுடுற, அவ்வளோதான். ரெண்டாவது உதாரணம் உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, யதா பிருத்திவியாம் ஓஷதய சம்பவந்தி. உயிரில்லாத பூமியின் மண்ணுன்னு ஆஸ் இட் இஸாக எடுத்து அது ரொம்ப ஜடம் தானே, உயிரில்லாத மாதிரி தானே, சைத்தன்யம் காணப்படாத மாதிரி தானே இருக்க. எப்படி பூமிக்குள்ளே வந்து ஓஷதைகள்னா மருந்து, இந்த மரம் செடி கொடியெல்லாம் எப்படி உருவாகிறது? அது பூமியில் வைக்கலைன்னா அந்த வித்து வரமாட்டேங்குது. ஆனால் பூமியில் என்னதான் இப்போ அந்த பவர்னா என்னமோ. யதா பிருத்திவியாம் ஓஷதய. சில வாட்டி வித்து யார் போட்டாங்க யார் போடலைன்னு தெரியாது. மழை வந்துச்சுன்னா கிடுகிடுன்னு அந்த இடத்துல என்னென்னமோ வளருவாங்க. இந்த மருந்து சம்பந்தம் ஓஷத மூலிகைகளை யாரும் வளர்த்திட்டு வந்ததில்லை இந்த காலத்தில் மாதிரி. அது தானாக வரும், எப்படியோ வரும் தானாகவே. கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்கும், காணப்படாது. இந்த தவளை மாதிரி, தவளை ரெய்னி சீசன் வரும்போது ஒரு நாள் நல்ல மழை பெஞ்ச உடனே கொஞ்சம் மணி நேரத்தில் பக்க 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 அங்கங்கே இத்தனை கத்தும். எங்கே இருக்குது இது? இல்லை, இத்தனை அவ்வக்தமாக ஹைபர்னேஷன் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி மூணாவது எக்ஸாம்பிள் இன்னும் என்ன கொடுக்குறதுன்னா, நமக்கு ரொம்ப கிட்ட கொண்டு நம்ம சரீரத்திலேயே யதா சத புருஷாத் கேஷலோமானி. உயிரோடு இருக்கிற சைத்தன்யத்தோடு இருக்கிற இந்த மனுஷன் சரீரத்தில் வந்து உயிரில்லாத நகம் அண்ட் முடி,
எப்படி வளருதோ அதே மாதிரி தான். பார்த்தீங்களா? இது 3 எக்ஸாம்பிள் ஆக்சுவலி 3 விதமான 3 விதமான விஷயத்தின்னு புரிய வைக்கிறதுக்கு. நமக்கு இப்போதைக்கு அதோட ஆழமாக போல. ஆனால் முதல்து மட்டும் அந்த மெட்டீரியல் காஸ் அண்ட் எஃபிஷியன்ட் காஸ் అనేదికి அது அங்கே புரிஞ்சுக்கலாம். அடுத்த 2 எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. அப்போது என்ன சொல்கிறது, இந்த ஈஸ்வரனே டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. பொறுமையாக கேட்டுங்கோ. ஏதோ பகவத்கீதைனை பாராயணம் பண்ணிவிட்டு அப்படியே சட்டுன்னு போகிற விஷயம் இல்லை. கேட்குறது ஒரு வாட்டி வாழ்க்கையில் ஒருங்க சிஸ்டமேட்டிக்காக கேட்டால் அந்த பகவானுடைய அமிர்த வாக்குகள் நமக்கு உள்ள அந்த ஞானத்தினை உருவாக்கும். அபின்ன நிமித்த உபாதான காரணம், இது சாஸ்திரியமான ஒரு டெக்னிக்கல் வேர்டு. அப்படின்னா எந்த பின்னம் இல்லாமல் அபின்ன நிமித்த உபாதான காரணம் பிரம்மா ஆர் ஈஸ்வரன் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. சரி, இங்கே வரைக்கும். அப்புறம் அடுத்து இன்னொரு கேள்வி வரும். என்னது? அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் கடவுளுடைய ஸ்வரூபம் என்ன? அவர் எப்படி இருப்பார்? எவ்வளோ வைரமாக இருப்பார்? அது ஆழ்னா பெண்ணா என்ன அது? ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் சச் எ காட் அப்படின்னு சொன்னால், அந்த காடு ஈஸ்வரனு காம்பினேஷன் ஆஃப் அவர் 2 விஷயங்களுடைய கலகலப்பு சேர்ந்திருக்கார். இஸ் த மிக்சர் ஆஃப் 2 திங்ஸ். அதுக்கு நம்முடைய புராணங்கள் அதெல்லாமே அர்த்தநாரீஸ்வரானி காட்டுது. அது சும்மா அப்படி வச்சுங்க மனசில். ஆனால் நம்ம சொல்ல போகிறது இங்கே வேறு. இப்போது இந்த 2த்துக்கு 2 என்ன சார் 2 அர்த்தநாரீஸ்வரன் சொல்லிட்டீங்க, ஓகே, பார்வதி பரமேஸ்வரன். இந்த 2த்துக்கு சாஸ்திரத்தில் அப்புறம் கிருஷ்ண பகவான் இங்கே சாஸ்திரிய பதங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பரா பிரகிருதி அபரா பிரகிருதி 2 காம்பினேஷன் தான் காட். ஓகே, பிபி அண்ட் ஏபி, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி 2 சேர்ந்து. இந்த 2மே 2த்துக்கும் சில சமமான விசேஷணங்கள் இருக்கு, காமன் ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ். சில அன்காமன் ஃபீச்சர்ஸும் இருக்குது. காமனாக இருக்கிற ஃபீச்சர் ஒன்று முக்கியமானது. ஒன்று என்னன்னா, 2மே எது பராபிரகிருதி அபராபிரகிருதி பதங்கள் மட்டும் அப்படி மனசில் வச்சுக்குங்கோ. எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், புரியும். இன்னும் பகவானே சொல்லுவார், இவ்வளவு நான் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்தாதான் இனிமேல் 4வதுலேருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் என்ன சொல்ல போகிறாருன்னு நல்லா புரியும். இந்த 2மே காமன் என்ன? இது 2த்துக்கு அனாதி. அனாதன் என்ன? பிகினிங்லெஸ். பிகினிங்லெஸ். பிகினிங்லெஸ்னால எண்ட்லெஸ் ஆல்சோ. பராபிரகிருதி அபராபிரகிருதி காமன். அப்படின்னா they were never created or destroyed. இதுக்கு சயின்ஸு கூட ஒரு விதமாக வேறு என்னமோ சொல்லிது. ஒரு கருத்து இருக்குல்ல, when the candle is burnt nothing is lost. விசாரணை பண்ணுங்க. அதே தான் இங்கே. இஸ் அ பராபிரகிருதி அபராபிரகிருதி ஆர் எட்டர்னல், போத் ஆர் அனாதி. சரி, அன்காமனாக இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன? இது 2த்துக்குன்னா ஹையர், பராபிரகிருத்தன் ஹையர்னு சொல்லிட்டோம், அபராபிரகிருத்தன் லோயர்னு சொல்லிட்டோம். இந்த ஹையரில் இதில் கூட இதில் பலதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்டு சம்மந்தப்பட்டு நமக்கு 4 சொல்கிறேன். சரியா? ஒன்று த ஹையர் நேச்சர் பராபிரகிருதி சேதன தத்துவம், கான்ஷியஸ் பிரின்சிபல், உணர்வு. இந்த பக்கம் லோயர் அபராபிரகிருத்தில் அச்சேதன தத்துவம், இல்லைன்னா ஜட தத்துவம், மேட்டர் பிரின்சிபல். ஸோ இங்கே ஸ்பிரிட்
பிரின்சிபிள், இங்கே மேட்டர்ஸ் பிரின்சிபிள். இங்கே சைத்தன்யம், இந்த பக்கம் ஜடம். ஸோ ஒரு பேதம், அன்காமன் சொல்கிறோம். ரெண்டாவது வந்து இது வந்து ஹையர் நேச்சர் வந்து பராபிரகிருதி நிர்குணம், எட்ரிபியூட்லெஸ். இந்த பக்கம் சகுணம். சரியா? ஸோ நிர்குணம் சகுணம் என்ன? ஃபிசிக்கல் அண்ட் எலிமெண்டல், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு எதுவுமே சைத்தன்யத்தில் இருக்காது. அந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இந்த சகுண ஜட லோயர் அபரா பிரகிருத்தில் இருக்கும். மூணாவது பாயிண்ட் வந்து ஹையர் பராபிரகிருதி வந்து நிர்விகாரஹா, அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது, அன்சேஞ்சு. இந்த பக்கம் சவிகாரஹா, விகாரங்களோடு கூடியிருக்கிறது. அப்படி அடுத்தது வந்து நாலாவது பாயிண்ட், இந்த பராபிரகிருதி வந்து சத்தியம் அப்படின்னா ஸ்வதந்திரம், இண்டிபெண்ட். சத்தியம், ஸ்வதந்திரம், இண்டிபெண்ட். அபராபிரகிருதி மித்யா, பரதந்திரம் இல்லை அஸ்வதந்திரம், டிபெண்ட். இந்த மொத்தம் சேர்ந்து இப்போ எது இத்தனை பாயிண்ட்ஸு சொன்னது இது எல்லாத்தையும் சேர்த்து இஸ் கால்டு ஈஸ்வர. ஆல் டுகெதர் சேர்ந்து ஈஸ்வர. இதுக்கு வந்து சிருஷ்டி பிரகரணம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வந்து பலவிதமாக விவரிக்கிறது. இது எல்லாத்தையும் இங்கே கிருஷ்ணர் வந்து இந்த சிருஷ்டி பிரகரணத்தினை 3 படிகளாக விவரிக்கிறார். அந்த 3 படிகளுக்குள்ள முதல் படின்னு வந்து இந்த 4வது ஸ்லோகத்திலையும், அப்புறம் 2வது படி என்ன சார் அப்படின்னா, முதல் படி இந்த 4, 5வது ஸ்லோகங்களை வந்து முதல் 2 படிகளையும் விவரிக்கிறார். 2 படிகள் என்னது சிம்பிளாக சொல்லி நிறுத்துகிறோம், மிச்சம் அடுத்த நாளை கண்டு. ஒன்று வந்து இப்படி புரிஞ்சுக்குங்க. முதல் வந்து பிளான்ட் ஸ்டேஜ். ஓகே, அவ்யக்தமாக இருக்கிறது விட்டுடுங்கோ. அவ்யக்தம் வந்து இப்போ சிருஷ்டி வரணுமே. முதல்ல வந்து பிளான்ட், சின்ன ஒரு முளை வந்துச்சு, சின்ன ஒரு செடி குட்டியாக, பிளான்ட் ஸ்டேஜ். அதுக்கு பிறகு வந்து என்னாகும், ட்ரீ மாதிரி பெருசாக வரும் இல்லையா? 2. ஸோ இந்த 2 வந்து சாங்கிய தர்சனத்தின் ஆதாரமாக வச்சுக்கிட்டு பகவான் வந்து இந்த அபராபிரகிருதி பராபிரகிருதி 2மே இருக்குது. அதில் வந்து இன்டர்மீடியட்டரி ஸ்டேஜுக்கு வந்து இந்த அபராபிரகிருதியிலோ பல எவல்யூஷன் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு 8 பாகங்களாக அதில் காணப்படுறது. அதுதான் இந்த 4வது ஸ்லோகத்திலோ பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த 8-fold என்னுடைய அபராபிரகிருத்தன் என்ன அதுதான் சொன்னார். இது வந்து நாளைக்கு தொடங்கி நம்ம இந்த விஷயத்தினை விசாரணை செய்வோம். இன்னைக்கு இங்கே நிறுத்துகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.